ஒரு முறையே அழுத்துங்கள் ayini.com. உங்கள் தேவைகள் அனைத்தையும் இணையதளம் வழியாகவே பூர்த்தி செய்யுங்கள். ayini.com. தமிழ் உறவுகளே வணக்கம். தமிழ் காட்சி ஊடகத்துடன் தொடர்ச்சியாக இணைந்து வருகின்ற உங்களுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி. பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் மக்கள் செல்வாக்கை பெருமளவில் இழந்துள்ளார். குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ பெருமளவில் பிரெஞ்சு மக்களின் நம்பிக்கையை இழந்திருப்பதாக புள்ளி விவரம், அதாவது கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது. ஐரோப்பிய தேர்தலில் குடியரசுத் தலைவரின் தேர்தல் கள தோல்வி, தொடர்ந்து நாடாளுமன்ற கலைப்பு என்பனவற்றுக்கு பின்னர் லெசெக்கோ நடத்திய கருத்து கணிப்பு எலாப் நிறுவனம் நடத்தியிருந்தது. அதன் மூலமாக குடியரசுத் தலைவரின் நம்பிக்கை மதிப்பீடு 5 புள்ளிகள் சரிவடைந்துள்ளது. இப்பொழுது 24% மக்கள் செல்வாக்கை மட்டுமே கொண்டிருக்கின்றார். இது இரண்டாவது 5 ஆண்டு பதவிக்காலத்தின் தொடக்கத்தில் இருந்து மிக குறைந்த அளவை எட்டியிருக்கிறது. தேர்தல் தோல்விக்கு பின்னர் எமனுவல் மேக்ரோனை விட கேப்ரியல் அத்தால் சிறந்த இடத்தில் இருக்கின்றார். மஞ்சள் சீருடை நெருக்கடியின் நடுவே அவரது முதல் பதவிக்காலத்தில் அவரது நம்பிக்கை மதிப்பீடு 2018 டிசம்பரில் 23% குறைவடைந்திருந்தது. முன்னைய வார நிகழ்வுகள், தரையிறக்க 80வது ஆண்டு நினைவேந்தல், பிரிட்டிஷ் மன்னர் வருகை, அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் அரசுமுறை வருகை ஆகியவற்றை இந்த கருத்து கணிப்பு மறைத்துவிட்டது. பிரெஞ்சுக்காரர்களின் நினைவாக தேர்தல் தோல்விதான் வெற்றி பெற்றது என்று எலாப் தலைவர் தெரிவித்திருக்கின்றார். பிரான்ஸ் நாட்டை தீவிர வலதுசாரிகள் வசம் செல்லவிடாது தடுக்க பிரான்சின் இடதுசாரி கட்சிகள் ஒன்றிணைந்து நுவோ ஃப்ரண்ட் பாப்புலர் என்ற கூட்டமைப்பை உருவாக்கி செயல்பட முன்வந்துள்ளன. ஜூலை 7 ஞாயிற்றுக்கிழமை இடதுசாரிகள் வெற்றி பெற்றால் யார் அரசாங்கத்தை வழிநடத்தலாம் என்பதை அவர்கள் இதுவரை முடிவு செய்யவில்லை. இடதுசாரிகளின் இந்த கூட்டமைப்புக்கு தற்பொழுது தலைவர் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நுவோ ஃப்ரண்ட் பாப்புலர் புதிய மக்கள் முன்னணியை உருவாக்குவதற்கான கொள்கை ஒப்பந்தத்திற்கு பின்னர் ஜூன் 10 திங்கட்கிழமை தேசிய ஒருங்கிணைப்பு கட்சி 31.37 வாக்குகளை பெற்ற ஐரோப்பிய தேர்தலுக்கு அடுத்த நாள் ஆரம்பகால சட்டமன்றத்தை கருத்தில் கொண்டு வெவ்வேறு கட்சிகள் தீவிர பேச்சுவார்த்தைகளை தொடங்கின. ஜூன் 30 ஜூலை 7 தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னணியில் தீவிர வலதுசாரிகள் இணைந்து அரசாங்கத்தை அமைப்பதை தடுப்பதை நோக்கமாக கொண்ட இந்த தேர்தல் கூட்டணியை யார் வழிநடத்துவார்கள், அதாவது சட்டமன்ற தேர்தலில் இடதுசாரிகள் வெற்றி பெற்றால் யார் பிரதமர் என ஆராய்ந்து வருகின்றார்கள். 577 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு ஜூன் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணியுடன் முடிவடைகிறது. புதிய மக்கள் முன்னணியில் அங்கம் பெறும் கட்சிகளான சோசலிஸ்ட் கட்சி, லா ஃப்ரான்ஸ் இன்சூமிஸ், லெஸ் எக்கோலஜிஸ்ட் ஆகியவற்றுக்கிடையில் வியாழன் காலை முதல் பெரும் விவாதங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த விவாதம் மோதலாக மாறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லா ஷபெல் ஈசன் ஜுவல்லரி. சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டாக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். பாரிஸ் புறநகரங்களில் அலிமெண்டேஷன் நிலையங்களை இயக்கும் வர்த்தகர்களே, உங்களுக்கு சிறப்பான பல சலுகைகளுடன் தேவையான அனைத்து பொருட்களையும் வழங்குகின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உங்கள் கொள்முதல் மிக மலிவானது, அதிக லாபம் ஈட்டி உங்கள் வர்த்தக துறையை வளப்படுத்த எப்பொழுதும் கை கொடுக்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர், லா குர்னோவ். உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ். பாரிஸ் லா ஷபெலில் கிங்ஸ் டிராவல்ஸ். லா ஃப்ரான்ஸ் இன்சூமிஸின் தலைவர் ஜான்-லூக் மெலான்ஷோ பிரதமர் பதவி நோக்கி நகர்கிறார். நுவோ ஃப்ரண்ட் பாப்புலர் புதிய மக்கள் முன்னணியை உருவாக்கி இடதுசாரி கட்சிகள் அனைத்தும் இணைந்துள்ளன. இந்த நிலையில் அதில் ஜான்-லூக் மெலான்ஷோ தன்னை பிரதமராக நிலைநிறுத்த முற்பட்டு வருகிறார்.
ஜூலை 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாவது சுற்றுக்கு முன்னதாக எந்த ஆளுமையையும் பிரதமராக கூட்டணியால் பரிந்துரைக்க முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடியில் தீர்ப்புக்காக காத்திருக்கும் பொழுது இடதுசாரி பிரதமர் என்ற கேள்வி அனைவரின் மனதிலும் ஒரு சிலரின் வார்த்தைகளிலும் உள்ளது. ஜூன் 2022 நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் நியோப்ஸ் மூலம் தன்னை மெத்தியூனுக்கு அனுப்புமாறு தெளிவாக கூறிய ஜான் லூக் மெலோன்ஷோ, நான் அதற்கு தகுதி உடையவனாக உணர்கிறேன் என்று உறுதியளித்தார். இதேவேளை எந்த சூழ்நிலையிலும் ஜான் லூக் மெலோன்ஷோ பிரதமராக முடியாது என்று சோசலிஸ்ட் கரோல் டெல்ஹா ஒரு செய்திக்குறிப்பில் கூறியுள்ளார். கப்ரியலத்தால், ஜோத பாதலா, ஜான் லூக் மெலோன்ஷோ ஆகியோருக்கு இடையே ஒரு விவாதம் திட்டமிடப்பட்டது. அன்சுமிஸ் தலைவர் அழைப்பை நிராகரித்துள்ளார். நுவோ ஃப்ரண்ட் பாப்புலர் புதிய மக்கள் முன்னணி தனது பிரதமர் வேட்பாளரை பரிந்துரைக்கவில்லை. கூட்டணியில் உள்ள முக்கிய கட்சிகளின் தலைவர்கள் இந்த வகையான விவாதத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஜான் லூக் மெலோன்ஷோ சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இடதுசாரிகள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் இந்த பன்முக தன்மைக்குள் ஒருமித்த கருத்தை உருவாக்கும் வேட்பு மனுவை முடிவு செய்ய வேண்டும் என கருத்து முன்வைக்கப்பட்டுள்ளது. நுவோ ஃப்ரண்ட் பாப்புலர் புதிய மக்கள் முன்னணியை கருத்தில் கொண்டு பிரதமர் பதவிக்கு ஒரு பெண் வேட்பாளராக இருந்தால் பல நன்மைகள் இருக்கும் என எக்ஸ் தளத்தில் சோசலிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த வலரி அரபோல் தனது கருத்தை பதிவிட்டிருக்கிறார். VSCO கேஷ் அண்ட் கேரி தற்போது பிரான்ஸ் நகரில் தனது புதிய 3 கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது. பிரான்சில் அப்பா சிவனே, இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல. பாரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய, பார்த்து மகிழ வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே. காட்சியகமாக, களஞ்சியமாக, தோட்டமாக மாத்திரமல்ல, உங்கள் வீட்டு தேவை பொருட்கள், உங்களுக்கான ஆடை திணுசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே. 58 கேதுலா மரைன் 93 450 லீல் செந்தோனி, பிரான்ஸ். உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷபெல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷபெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங், லா ஷபெல். சைவ உணவு பிரியர்களே, பாரிஸ் கார்துனோர் லா சபேலில் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா. தமிழகத்தில் மணக்கும் அறுசுவையை பாரிஸிலும் அனுபவித்து மகிழ கார்துனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள். அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம். சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல், அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள். பாரிஸ் 10 லா சபெல் கார்துனோர் ரூய் போபாக்ஸ் சென்டனி 168ஆம் இலக்கத்தில் சென்னை தோசா, அறுசுவையின் மறுபெயர். பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் 2024 ரசம்பிளுமோ நேஷனல் ஒரு பெரிய வெற்றி பெற்றால் மரின் லூபென் ஜோதா பாதல்லாவை விட்டு வெளியேற விரும்புகிறார். எதிர்பார்க்கப்பட்ட சட்டமன்ற தேர்தல் முடிவில் தேசிய பேரணி வலுப்பெறும் நிலை ஏற்பட்டால் மரின் லூபென் பிரதமராக நியமிக்கப்படுவதை மறுப்பதாகவும் தனது வாரிசுக்கு வழிவிடுவதாகவும் மரின் லூபென் உறுதியளித்துள்ளார். ஜூன் 9 ஞாயிறு அன்று எமனுவேல் மேக்ரோ அறிவித்த நாடாளுமன்ற கலைப்புக்கு பின்னர் ஐரோப்பிய தேர்தல்கள் பெரும்பாலும் ரசம்பிளுமோ நேஷனலால் வெற்றி பெற்றது போல் தீவிர வலதுசாரி கட்சி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் ஜோர்தா பாதல்லா பிரதமராக வருவதை பார்க்க விரும்புவதாக உறுதிப்படுத்தியுள்ளார். ஜூன் 30, ஜூலை 7 ஆகிய தேதிகளில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. மரின் லூபென் திங்களன்று தேஃப தொலைக்காட்சியில் ரசம்பிளுமோ நேஷனல் நாடாளுமன்ற தேர்தலில்
பெரும்பான்மையான பிரதிநிதிகளை வென்றால் குடியரசுத் தலைவர் பதவியை நோக்கி கவனம் செலுத்தப்படும் என்று அறிவித்துள்ளார். எனவே மரின் லூ பென் மெத்தியோனுக்கு நியமிக்கப்படுவதை விரும்பவில்லை. 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலை கருத்தில் கொண்டு மரின் லூ பென் மிகவும் வெளிப்படையாக அதனை தவிர்த்து வருகின்றார் பிரதமர் பதவியை என தெரிவிக்கப்படும் அதே வேளை அவர் குடியரசுத் தலைவர் பதவியை இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் ஓய்வூதிய சீர்திருத்தம் பற்றிய கேள்வியை எழுப்பாமல் 8 கருப்பொருட்களை கொண்ட பிரச்சார துண்டு பிரசுரத்தை ரசம்பிளுமோ நேஷனல் விநியோகம் செய்கின்றது. இந்த துண்டு பிரசுரத்தில் வாங்கும் திறன், ஒழுங்கு, குடியேற்றம் பற்றிய கேள்விகள் குறிப்பாக உள்ளடக்கப்பட்டுள்ளன. ஜோதா பாதெல்லா தனது புதிய நண்பரான எரிக் சியோட்டியுடன் ஜூன் 13 வியாழன் மதியம் உணவருந்திய பொழுது ஜூன் மாதம் எதிர்பார்க்கப்படும் சட்டமன்ற தேர்தலுக்கான திட்டத்தின் முதல் வரைவை தேசிய பேரணி வெளியிட்டிருந்தது. இது ஒரு பக்க துண்டு பிரசுரம். ஏரன் முத்திரையிடப்பட்டதாக இந்த துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சார ஆவணத்தில் தேர்தல்கள் நாட்டின் மீட்சியை தொடங்குவதற்கும் மிகவும் துன்பத்தை ஏற்படுத்தும் எமனுவல் மேக்ரோனின் நச்சு கொள்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கும் ஒரு வரலாற்று வாய்ப்பு என்று விவரிக்கப்பட்டுள்ளது. மக்கள் வாக்களித்தால் மக்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற முழக்கத்துடன் ஜோதா பாதெல்லா நீல நிற உடை மற்றும் டை அணிந்திருக்கும் நிழல் படத்துடன் துண்டு பிரசுரம் வெளியாகியுள்ளது. வாங்கும் திறன் முதன்மையானதாக காட்டப்படுகிறது. ரசம்பிளுமோ நேஷனல் அதன் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு மின்சார கட்டணங்களை குறைப்பதற்கும் எரிவாயு மீதான வட் அதாவது தேவையா குறைப்பதற்கும் வாக்களிக்க அழைப்பு விடுகிறது. மரின் லூ பென் சமீபத்திய ஆண்டுகளில் இந்த கருப்பொருளை எழுப்பி வருகிறார். ஆனால் இந்த முதல் புள்ளியில் இருந்து எதிர்கால நண்பர்களான குடியரசு கட்சியினரின் கருத்துக்களுடன் அதன் இணக்கத்தன்மை பற்றிய கேள்வி எழுகிறது. 2வது 3வது புள்ளிகள் காட்டப்பட்டுள்ளன. பிரான்சை மீண்டும் ஒழுங்கமைக்கவும், குற்றவாளிகள் மற்றும் குற்றவாளிகள் மீதான நீதித்துறை மெத்தனத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கவும், குடியேற்றத்தை நிறுத்துங்கள் என்ற கோஷமும் எழுப்பப்படுகிறது. ஜோதா பாதெல்லா, எரிக் சியோட்டி இடையே ஒருமித்த கருத்து உள்ள விடயங்களில் சட்டபூர்வ மற்றும் சட்டவிரோத குடியேற்றத்தில் கடுமையான குறைப்புக்கு ஏரன் உறுதியளிக்கிறது. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். இனியதொரு மாலை பொழுதில் பாரிஸின் ஜெயின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்துபசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும்? உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருகின்றார் ஈசன் சுராஜ் த்ரெத்த இந்தியன். உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற சிற்றுண்டிகள், திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன். ரொட்டி, பரோட்டா, இடியப்பம், இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள், லட்டு, அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன. ஃப்ரோசன் ஃபுட் வகைகளை உரிய முறையில் குளிர்சாதன பெட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர். தரம், மலிவு இரண்டும் ஓரிடத்தில் ஓஷன் இந்தியன். 195 ரோது போபோக் சென்டோனி, பாரிஸ் 10.